மகிழ்ச்சியான பண்டிகை நாட்களுக்காக ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். இந்த 3 நாட்களாக உம்முடைய சமூகத்தில் நான் வந்திருந்து மகிழ்ச்சியோடு உம்மை ஆராதிக்கும்படியாக, உம்மை மகிமைப்படுத்தும்படியாக நீர் கொடுத்த நல்ல தருணத்திற்காக ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். இந்த நாளிலும், இந்த 3வது நாளிலே பாடல் போட்டி என்கிற தலைப்பின் கீழே பாடல்களை பாடுவதற்கு கர்த்தர் கொடுத்த கிருபைகளுக்காக, இந்த நல்ல வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம். கர்த்தரை கம்பீரமாய் பாடுங்கள், கர்த்தருக்கு புது பாட்டை பாடுங்கள் என்று நாங்கள் வேதத்திலே வாசிக்கிறோம். பாடல் என்பது எங்கள் வாழ்க்கையிலே மிக அவசியமான ஒன்றாக இருக்கிறது. பாடலிலே பிரியப்படுகிற ஆண்டவராக இருக்கிறீர். பாடல்கள் மூலமாக நீர் மகிமைப்படுகிற தேவனாக இருக்கிறீர். இந்த நாளில் கூட பாடல்களை பாடுகிற உங்களுடைய பிள்ளைகளையும் சமூகத்திலே அர்ப்பணிக்கிறோம். மிகவும் சிறப்பாக இந்த இடத்துல வந்து பாடல்களை பாடி நாமத்தை மகிமைப்படுத்த உதவி செய்திருளும். கர்த்தரை பாடுகிற பொழுது ஞானத்தோடும் நல்ல தாளத்தோடும் ராகத்தோடும் சிறப்பாக பாடி உம்மை மகிமைப்படுத்த உதவி முடியாது ஜெபிக்கிறோம். கர்த்ததாமே எங்கள் மத்தியிலே பிரசராக இருந்து இந்த ஆராதனைகளை ஆசீர்வதித்தாரும். பாடுகின்ற அனைவரையும் உம்முடைய கருத்துக்குள்ளாக மறைத்து வீட்டை ஞானத்தை கொடுத்து பிள்ளைகளை ஆசீர்வதித்து வழிநடத்த இயேசு கிறிஸ்து மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. பாடல் போட்டியை ஒழுங்கு செய்து அதிலே பங்கு பெறுவதற்கு உற்சாகத்தோடு வந்திருக்கிற உங்கள் யாவரையும் அன்போடு நான் வாழ்த்துகிறேன். அது மாத்திரமல்ல, என்னை அடைத்து உங்களை சோதிப்பதற்காக, உங்களுக்கு மதிப்பெண் விடுவதற்காக என்னை அடைத்த அருமையான உங்கள் குருவானவர்களையும் அன்போடு நான் வாழ்த்துகிறேன், நன்றி கூறுகிறேன். நேரம் அதிகமாகிவிட்டது, அதிகமாக நான் பேச விரும்பவில்லை. இப்பொழுது இந்த பாடலுக்கு எப்படியெல்லாம் மதிப்பெண்கள் கொடுக்கப்படும் அது உங்களுக்கு தெரியணும். அதனால் ஐயா அதை பற்றி சொல்லுங்கன்ட்டாப்ல. இதுதான் என் வாழ்க்கையில் முதலாவதாக நடுவராக நின்று உங்களுக்கு மதிப்பெண் இடுவதற்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கிற பாக்கியம். அதனால் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரியான இசை ஞானம் இருக்கும், விருப்பங்கள் இருக்கும். ஆனால் இது எங்களுக்கு மிகப்பெரிய ஒரு சோதனை. ஆனால் இருந்தாலும் ஏன்னா நீங்கள் உற்சாகத்தோடு வந்திருக்கிறீர்கள், உங்களை வாழ்த்துக்கிறோம். பரிசு பெற்றாலும் சரி பெறாட்டாலும் சரி ஆண்டுடைய மகிமைக்காக நம்ம பாடுகிறோம். இவ்விதமாக நல்ல ஒரு ஐக்கியம் இந்த பாடல் போட்டி நிமித்தமாக இப்படி கூடி வந்திருக்கோம். பார்த்தீங்களா, இது பெரிய ஆசீர்வாதம். சரிங்களா? அதனால் பரிசு கிடைச்சிட்டு கிடைக்கல அப்படின்னு எந்த வருத்தமும் வேண்டாம். ஆனால் சில ஒழுங்குகளை உங்களுக்கு முன்பாக நான் சொல்லுகிறேன். நிறைய பேர் இந்த பாடல் பாடுவதற்காக யூனிஃபார்ம் வந்திருக்கீங்க, அதற்கும் மதிப்பெண் கொடுக்கப்படும். அதுக்கப்புறம் நீங்கள் பாடுகிற அந்த நேரத்தில் பாடி லாங்குவேஜ் எப்படி இருக்கிறதுன்னு அதுக்கு மதிப்பெண் விடப்படும். அப்புறம் இன்ஸ்ட்ருமெண்ட், நீங்கள் கீபோர்டு நீங்களாக வாசிக்கிறீங்களா, இல்லை வாடகையை கூட்டிகிட்டு வந்திருக்கீங்களா, அல்லது ஏற்கனவே இருக்கிறத பயன்படுத்துகிறீங்களா, இதுவும் உங்களுக்கு மதிப்பெண் கொடுக்கப்படும். சரிங்களா? அப்புறம் நீங்கள் பாடுகின்ற பாடல் பழைய பாடலா புதிய பாடலா நீங்களா இயற்றி பாடியிருக்கீங்களா, அதற்கும் மதிப்பெண் கொடுக்கப்படும். அது போக உங்களோட ராகம், நீங்கள் எவ்விதமாக பாடுகிறீர்கள், இதுதான் நாங்கள் படிச்சிருக்குது. இதுக்கு மேலே உங்களுக்கு எதுவும் ஆலோசனை இருந்தால் நீங்கள் பெரியவங்க சொல்லலாம். இதை நாங்கள் மையமாக வச்சு உங்களுக்கு மதிப்பெண் கொடுக்க விரும்புகிறோம். அதனால் பாடுகிறவர்கள் நல்ல மகிழ்ச்சியோடு செய்யணும், பாடணும். பயந்து பாடாதீங்க. பரிசு கிடைக்குமா கிடைக்காதா, என்ன மதிப்பெண் போடுவாங்க எங்களை பார்த்தும் பாடிடாதீங்க. சரிங்களா? எங்களை பார்த்தும் பாடிடக்கூடாது. நீங்கள் எப்படி பாடுவீங்களோ அப்படின்னு செஞ்சிடணும். இயல்பாக பாடுங்க. நல்ல ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். வந்திருக்கிற நமக்கும் சந்தோஷம். பண்டிகைனாலே என்னதான் சந்தோஷம்தான். சரிங்களா? அந்த சந்தோஷத்தோடு நீங்கள் பாடுங்கள். தொடர்ந்து நாம் இந்த நேரம் 4 மணி ஆயிற்று இல்லையா? 3 மணி சொன்னாங்க, மணி 4 ஆயிற்று. எவ்வளோ சீக்கிரமாக நம்ம தொடங்கி அதை நிறைவு செய்யணும்.
கரங்களை தட்டி பூதத்தான் குடியிருப்பு சபையின் பிள்ளைகளை வாழ்த்துகிறோம். அடுத்ததாக கரிசல் சபையின் பிள்ளைகள் வந்து பாட உங்களை அன்போடு அழைக்கிறோம். அதைத் தொடர்ந்து உகந்தாட்சியாபுரம் சபையின் பிள்ளைகள் ஆயத்தமாக இருக்க அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். இப்பொழுது கரிசல் சபையின் பிள்ளைகள்.
தட்டி உவந்தாச்சியாபுரம் சபையின் பிள்ளைகளுக்கு வாழ்த்துதலை தெரிவிக்கிறோம்.
கிருபையாக நீர் எனக்கு தருவதெல்லாம் உமது அண்டை, அருமையாய் என்னை அழைக்கும் அன்பின் தூதராக செய்யும் தேவனே, நான் உமது அண்டையில்
நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். உங்களுடைய தாளந்துகளை சிறப்பாக பயன்படுத்தினீர்கள். எல்லாரும் நல்ல சிறப்பாக பாடினீர்கள். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த பண்டிகை நாட்களில் இப்படி ஆண்டவரை புகழ்ந்து பாடுவது ஒரு பெரிய காரியம். இறைவன் நம்மை ஆசீர்வதிப்பாராக. இப்பொழுது பெயர்கள் வாசிக்கும் பொழுது வேகமாக எல்கேஜி முதல் 60 வயசிற்கு மேலாக சேகர அளவிலே முதல் 3 பரிசுகளை பெறுகிற பிள்ளைகளுடைய பேருடைய ட்ரெஸரையா வாசிப்பார்கள். முன்னே வந்து பரிசுகளை பெற்று செல்ல உங்களை அன்போடு நான் கேட்டுக்கொள்கிறேன். அதைத் தொடர்ந்து அதிகமாக வேதம் வாசித்தவர்கள் எல்லாருக்கும் பரிசு இருக்கிறது. பெயர் வாசிக்கும் பொழுது நீங்கள் வேகமாக முன்னே வந்து பரிசுகளை பெற்று செல்ல அன்போடு நான் கேட்டுக்கொள்கிறேன். இரண்டாவது பரிசு அதிசய லெனிட்டா, அந்தோணி நகர். அதிசய யூகேஜிக்கான முதல் பரிசு ஆன்லைன் சுகிஜா, கோவிந்தபேரி. ஆன்லைன் சுகிஜா. இரண்டாவது பரிசு ஆஷிகா, புதுத்தான் குடியிருப்பு. முதலாம் வகுப்பு முதல் பரிசு அஸ்னா, கரிசல் அஸ்னா. இரண்டாவது பரிசு செல்வ சாம், எம் சமாதானபுரம் சபை. மூன்றாவது பரிசு வெர்ஜிலின் குமார், கங்கனாங்குளம். சார் வாங்க, சபை ஊழியர், கங்கனாங்குளம் சபை ஊழியர். இரண்டாம் வகுப்பு முதல் பரிசு அபிருத், எம் சமாதானபுரம் சபை. அபிருத். இரண்டாம் பரிசு நவீஸ், புதுத்தான் குடியிருப்பு சபை. மூன்றாவது பரிசு ஜெரோன், வடக்கு இடையங்குளம் சபை. கொஞ்சம் வேகமா வாங்க. மூன்றாம் வகுப்புக்கான பரிசு முதல் பரிசு மூன்றாம் வகுப்பு முதல் பரிசு ஜெப கிறிஸ்டினா, கங்கனாங்குளம் சபை. ஜெப கிறிஸ்டினா. இரண்டாம் பரிசு ஜோனிட்டா, வடக்கு இடையங்குளம் சபை. மூன்றாம் பரிசு ஜெசுராஜ், எம் சமாதானபுரம் சபை. ஜெசுராஜ். நான்காம் வகுப்புக்கான முதல் பரிசு எல் ஜெனிவின்ஸ் பொன் லின்சி, கோவிந்தபுரி சபை. இரண்டாம் பரிசு எம் அபினேஷா, எம் சமாதானபுரம் சபை. மூன்றாம் பரிசு சி ஜெனிஸ், வடக்கு இடையங்குளம் சபை. ஜெனிஸ், வடக்கு இடையங்குளம். ஐந்தாம் வகுப்புக்கான முதல் பரிசு ஏ ரெஹினா, எம் சமாதானபுரம் சபை. இரண்டாம் பரிசு ஜி ரின்சி, புதுத்தான் குடியிருப்பு சபை. மூன்றாம் பரிசு ஏ பொன்சியா, மேலோபுரணி சபை. பொன்சியா, மேலோபுரணி.
6ஆம் வகுப்புக்கான முதல் பரிசு ஆர் ஜென்சி புதுதான் குடியிருப்பு சபை. ஆர் 2ஆம் பரிசு ஏ பிராங்க்லின் ஸ்டெபினா மேலோபிரணி சபை. பிராங்க்லின் ஸ்டெபினா மேலோபிரணி. 3ஆம் பரிசு ஏ ஜெனிஃபர் கோல்டா கோவிந்தபுரி சபை. ஜெனிஃபர் கோல்டா. 7ஆம் வகுப்புக்கான முதல் பரிசு எல் சிந்துஜா கோவிந்தபேரி. முதல் பரிசு 7ஆம் வகுப்பு எல் சிந்துஜா கோவிந்தபேரி. 2ஆம் பரிசு ஜே சிபியால் வடக்கிடையங்குளம் சபை. ஜே சிபியால் வடக்கு இடையங்குளம் சபை. 3ஆம் பரிசு ஜி ஏஞ்சல் பிரிஸ்கில்லா பூத்தாங்குடியிருப்பு சபை. 8ஆம் வகுப்புக்கான முதல் பரிசு ஜே ஜெனிஸ் எம் சமாதானபுரம் சபை. எம் ஜெனிஸ். 2ஆம் பரிசு ஜே பிரான்சி லோனா அந்தோணி நகர் சபை. 3ஆம் பரிசு ஏ ஜெபரோ நெவ்லேன் எம் சமாதானபுரம். 9ஆம் வகுப்புக்கான முதல் பரிசு ஜே அமிர்த ஃபெனிஷா எம் சமாதானபுரம். 2ஆம் பரிசு ஆர் ஜெபஸ்டின் பூத்தான்குடியிருப்பு. ஆர் ஜெபஸ்டின் பூத்தான்குடியிருப்பு. பூத்தான்குடியிருப்பு சபை ஜெபஸ்டின். 3ஆம் பரிசு ஆர் ஜெனிஃபர் அந்தோணி நகர். ஆர் ஜெனிஃபர் அந்தோணி நகர். 10ஆம் வகுப்பு முதல் பரிசு டி ஜெனிஃபா பூத்தான்குடியிருப்பு. 2ஆம் பரிசு ஜி செல்வதாசன் ஜி செல்வதாசன் அந்தோணி நகர் சபை. 2ஆம் பரிசு. 3ஆம் பரிசு ஸ்வீட்லின் பிரியா மேலோபிரணி. பி ஸ்வீட்லின் பிரியா மேலோபிரணி. 10ஆம் வகுப்பு 3ஆம் பரிசு ஜே ரூபன் அந்தோணி நகர். 10ஆம் வகுப்பு 3ஆம் பரிசு ஜே ரூபன் அந்தோணி நகர். 11ஆம் வகுப்பு முதல் பரிசு ஜே ஜெபிலா எம் சமரம்பரை சபை. 2ஆம் பரிசு ஜி ரோஸ்லின் வடக்கிடையங்குளம். 3ஆம் பரிசு 11ஆம் வகுப்பு ஸ்வீட்லின் பிரியா மேலோபிரணி. 12ஆம் வகுப்பு முதல் பரிசு ஜே ஜெஸ்பரின் மார்கரெட் கங்கனான்குளம். 12ஆம் வகுப்பு. 12ஆம் வகுப்பு முதல் பரிசு ஜே ஜெஸ்பரின் மார்கரெட் கங்கனாங்குளம். 12ஆம் வகுப்பு 2ஆம் பரிசு எம் ஜோயல் பூத்தான்குடியிருப்பு.
12ஆம் வகுப்பு 3வது பரிசு எம் ஐஸ்வர்யா பூத்தான்குடியிருப்பு. ஐஸ்வர்யா பூத்தான்குடியிருப்பு. வாலிபர்களுக்கான தேர்வு. முதல் பரிசு எஸ் ஃப்ரீட்டா ஜெபஸ் சில்வியா கங்கனாங்குளம். ஃப்ரீட்டா ஜெபஸ் சில்வியா கங்கனாங்குளம். இரண்டாம் பரிசு ஐ அனிசா கிரேஸ்லின் கங்கனாங்குளம். அனிசா கிரேஸ்லின். மூன்றாம் பரிசு ஜே அனிதா தேவி எம் சமாதானபுரம். அனிதா தேவி எம் சமாதானபுரம். 45 வயதிற்கு கீழ் உள்ளவர்கள். முதல் பரிசு எம் ஜெனிஃபர் மோசஸ் எம் சமாதானபுரம். 45 வயதிற்கு கீழ். முதல் பரிசு ஜெனிஃபர் மோசஸ். இரண்டாம் பரிசு கே ஞான ஜெனிஃபா கங்கனாங்குளம். கே ஞான ஜெனிஃபா கங்கனாங்குளம். மூன்றாம் பரிசு ஏ சகாய மேரி வடக்கு இடையங்குளம். சகாய மேரி வடக்கு இடையன்குளம். நாற்பத்தி 5 வயதிற்கு மேல் உள்ளவர்களுக்கான பரிசு. முதல் பரிசு எமி பிளாரன்ஸ் கரிசல். 45 வயதிற்கு மேல். முதல் பரிசு எமி பிளாரன்ஸ் கரிசல். டீச்சர். இரண்டாம் பரிசு டி மெர்சி ரெபேக்கா கங்கனாங்குளம். மூன்றாம் பரிசு ஆர் ஜெயக்குமாரி உகதனாச்சியாபுரம். ஆர் ஜெயக்குமாரி உகதனாச்சியாபுரம். இயேசுவடியால் எம் சமாதானபுரம். இரண்டாம் பரிசு பி கஸ்தூரி பாய் இயேசுவடியால் எம் சமாதானபுரம். மூன்றாம் பரிசு ஏ ரஞ்சினி கங்கனாங்குளம் சபை. ஏ ரஞ்சினி கங்கனாங்குளம் சபை. ஏ ரஞ்சினி கங்கனாங்குளம். சபை ஊழியர் டிஆர்பி டேனியல். ஊக்க பரிசுகள். ஊக்க பரிசுகள் இரண்டாம் வகுப்புக்கான தேர்வு எழுதிய அனைவர்களுக்கும் ஊக்க பரிசு வழங்கப்படுகிறது. இரண்டாம் வகுப்புக்கான ஆட்லின் டெரிஸ் வடக்கிடையங்குளம், பிரான்சிஸ் எம் சமாதானபுரம், யோன்சியா மேலோப்ரணி, ரியா ஜெருசா எம் சமாதானபுரம், ஆகாஷ் போத்தான்குடி. நாலாம் வகுப்புக்கான ரித்திஸ் எம் சமாதானபுரம். கொஞ்சம் விரைவாக வாருங்கள். ரித்திஸ் எம் சமாதானபுரம். இ ஜெலினா அந்தோணி நகர். மேத்தலின் ஜெரோலினா வருகை பந்தலில் வருகை தந்திருந்தால் விரைவாக வாருங்கள். பெயர் வாசிக்க. ரித்திஸ் எம் சமாதானபுரம், இ ஜெலினா அந்தோணி நகர், மேக்தலின் ஜெரோலினா அந்தோணி நகர். ஐந்தாம் வகுப்புக்கான பி அனிஷா எம் சமாதானபுரம், செரின் மீகா எம் சமாதானபுரம், ஜே சிமியோன் வடக்கு இடையங்குளம், ஜே ஜெபிரினா எம் சமாதானபுரம், ஜே ஜென்ஸ்லின் எம் சமாதானபுரம், டி கிரேசியா எம் சமாதானபுரம், ஜெபஸ்லின் அந்தோணி நகர். விரைவாக வாருங்கள். ஆறாம் வகுப்புக்கான பி நதீஸ் அந்தோணி நகர், பி நதீஸ் அந்தோணி நகர், எஸ் அன்பு அனிஷா அந்தோணி நகர். ஏழாம் வகுப்பு பெயர் வாசிக்க கொஞ்சம் விரைவாக வாருங்கள்.
ஏழாம் வகுப்பு கே ஜெஸ்லின் அந்தோணி நகர், ஜெரோபின் அந்தோணி நகர், கே குணா விக்டோரியன் அந்தோணி நகர். எட்டாம் வகுப்பு ஏ அசோக் ஜபராஜ் கோவிந்தபேரி, எஸ் ஜெரின் போத்தான்குடியிருப்பு, ஆர் ஜெஸ்லின் போத்தான்குடியிருப்பு, பிரைட்லின் செல்சா அந்தோணி நகர், ஷைனி மேலோப்ரணி, எம் பிருந்தா அந்தோணி நகர், ஜாஸ்மின் அந்தோணி நகர். ஒன்பதாம் வகுப்பு எம் பிரியதர்ஷினி அந்தோணி நகர், எம் பிரியதர்ஷினி அந்தோணி நகர். 10ஆம் வகுப்பு எஸ் மனாசை ஜெப செல்வன், எஸ் மனாசை ஜெப செல்வன். 11ஆம் வகுப்பு எம் ஷைனி சோபியா போத்தான்குடியிருப்பு, எஸ் அக்ஷயா மேலோப்ரணி. 12ஆம் வகுப்பு எஸ் ஆகா செல்வன், எஸ் முஜிதா அந்தோணி நகர், ஜே ஏசுராஜா பால் ஓடைக்கரை, இ ஜெபஸ்டின் ஓடைக்கரை, எஸ் ஆகா செல்வன் மேலோப்ரணி. வாலிபர்களுக்கான பரிசு டி இவாஞ்சலின் ரோஸ் அந்தோணி நகர், ஆர் ரெனிஷா பிரைலின் அந்தோணி நகர், ஷெர்மிலின் பெனிதா அந்தோணி நகர், பி ஜெர்லின் அஜிதா அந்தோணி நகர், எம் அமுதா வடக்கு இடையங்குளம், ஆர் ஜெனிஸ் வடக்கு இடையங்குளம், ஜே வெர்னா பூத்தான்குடியிருப்பு, இ ஜெனிஃபர் ஓடைக்கரை, டி கத்சியால் எம் சமாதானபுரம், கிப்ளின் அனீஸ் அந்தோணி நகர், எம் விஜி ஓடைக்கரை, ஏ ஆல்நட் பிளக்ஷி ஓடைக்கரை, ஜி ஜபாபாக்கியம் கங்கனங்குளம், அருணா செல்வி அந்தோணி நகர், சி அருணா செல்வி அந்தோணி நகர், ஏ சுதா ஆனந்தி மேலோப்ரணி, டி யாக்கோபு ஜபசிங் மேலோப்ரணி, ஜி மெர்சி மேலோப்ரணி, ஜி செப்லேன் எப்சிபா அந்தோணி நகர். 45 வயதிற்கு கீழ் உள்ளவர்களுக்கான பரிசு ஏ ரோஸ்லின் எம் சமாதானபுரம். தேர்வு எழுதியவர்கள் கொஞ்சம் எந்திரிச்சு வந்திருக்க விரைவா, உங்க பேர் வாசிக்க முன்னாடியே வாங்க. எம் ரோஸ்லின் எம் சமாதானபுரம், ஏ ஏஞ்சல் வடக்கு இடையங்குளம், ஆசா ஷாம்லி கரிசல், பி அன்புருத் மேலோப்ரணி, ஏ பில்கால் ஜபராணி எம் சமாதானபுரம், ஜே கௌரி பிளாரன்ஸ் வடக்கு இடையங்குளம், எம் பியூலா ஜபமலர் எம் சமாதானபுரம், எஸ் கிறிஸ்டி எம் சமாதானபுரம், எஸ் பெல்சி எம் சமாதானபுரம், ஏ பமிலா மெர்சி உகதனாச்சார்புரம், எஸ் கலைச்செல்வி மேலோப்ரணி. 45 வயதிற்கு மேல் உள்ளவர்கள் என் வனிதா பிள்ளைகுளம், ஜே பெல்லா கரிசல். 60 வயதிற்கு மேல் உள்ளவர்கள் ஜான்சி ஆபிரகாம் கரிசல், டி ஜான் ஜபராஜ் கங்கனான்குளம், கிறிஸ்துமஸ் ஆண்கள் ஐக்கிய சங்க கீத ஆராதனை 2021 நடைபெற்றது. கிறிஸ்துமஸ் ஆண்கள் ஐக்கிய சங்க கீத ஆராதனை. இந்த கேடயம் நீங்க வாங்கி உங்களுடைய பெயர் அதிலே பதிக்கப்படவில்லை. நீங்கள் இன்றைக்கு இந்த பரிசுகளை பண்டிகை நாட்களிலே பெற்றுக்கொள்ளுங்கள். அதன் பிறகு உங்களுடைய பெயர் அடித்து கொடுக்கப்படும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். எம் சமாதானபுரம் முதல் பரிசு எம் சமாதானபுரம்.
ஆண்கள் ஐக்கிய சங்க கீத ஆராதனையில் முதல் பரிசு பெற்ற சபை எம் சமாதானபுரம். இரண்டாவது பரிசு பிள்ளைகளம். இரண்டாம் பரிசு பிள்ளைகளம் சபை. மூன்றாம் பரிசு கங்கனாங்குளம் சபை. மூன்றாம் பரிசு கிறிஸ்துமஸ் ஆண்கள் ஐக்கிய சங்க கீர ஆராதனை. மூன்றாம் பரிசு கங்கனாங்குளம் சபை. பத்தாம் வகுப்பு தேர்வு முதல் மதிப்பெண் ஜி ரோஸ்லின், வடக்கிடையங்குளம் சபை, 460 மார்க். சேகர அளவிலே 2021 2022க்கான முதல் மதிப்பெண்ணை பெற்றிருக்கிறார்கள். 14 சபைகளுக்கும் இடையே கரங்களை தட்டி அவங்க நன்றி சொல்லுவோம். பத்தாம் வகுப்புக்கான 2ஆம் மதிப்பெண் பெற்ற மேலோபிரணி சபையை சார்ந்த பி ஸ்வீட்லின் பிரியா, 2021 2022 ஆண்டுக்கான ஸ்வீட்லின் பிரியா. பத்தாம் வகுப்பு 3ஆம் மதிப்பெண் பெற்ற அஜய் திரவியதாஸ், அஜய் திரவியதாஸ், எம் சமாதானபுரம், 451 மார்க்குகள். பனிரெண்டாம் வகுப்பு 2021 22 முதல் மதிப்பெண் ஜோயல், 494 மார்க், பூத்தான் குடியிருப்பு. ஜோயல் 494 பூத்தான் குடியிருப்பு. 12ஆம் வகுப்பு 2வது எஸ் ஜெபஸ் கிளாட்பின், 492 கரிசல், 2021 22க்கான 2ஆம் மதிப்பெண் பெற்ற ஜெபஸ் கிளாட்பின், பனிரெண்டாம் வகுப்பு தேர்வுக்கான 3ஆம் மதிப்பெண் பெற்ற பெர்னா, 434 மதிப்பெண்கள் பெற்றுள்ளது பூத்தான்குடி சபை. கரிசல் சபையில் 40 நாட்கள் லெந்து காலங்களிலே ஒரு நாள் விடாமல் ஆலயத்திற்கு வந்தால் பைபிள் பரிசு என்று கொடுத்திருந்தோம். இந்த நாளிலும் இந்த தோத்திர பண்டிகையிலே அவர்களை கௌரவிக்கும் வகையிலே இந்த பரிசு கொடுக்கப்படும். பேர் வாசிக்கும் பொழுது முன்னே வந்து இந்த பரிசை பெற்றுக்கொள்ள அன்போடு கேட்டுக்கொள்வேன். கோயில்ராஜ், சாத்ராக் கோயில்தாஸ், சாத்ராக் கோயில்தாஸ், ஜெயமலர், பெர்சிஸ், திருமதி பெர்சிஸ், திருமதி பெல்லா, எமி பிளாரன்ஸ், திருமதி எமி பிளாரன்ஸ், கமலம் அவர்கள், கமலம்
திருமதி கமலம் அவர்கள். சபை ஊழியர்கள் கரிசல் சபை ஜான் அவர்கள், உதனாசிவபுரம் சபை திரு தேவதஞ்சம் அவர்கள், சமாதானபுரம் சபை டி சுந்தர் சிங் அவர்கள், மேலோப்பரணி சபை கே பீட்டர் அவர்கள், கோவிந்தபுரி சபை ஞானத்துறை அவர்கள், வடக்கிடையங்குளம் சபை மாணிக்கம் மங்கள்ராஜ் அவர்கள். வரிசையாக வாருங்கள். கங்கனாங்குளம் சபை டிஆர்பி டேனியல் அவர்கள், அந்தோணி நகர் சபை ஜே ஜபக்குமார் அவர்கள், ஓடைக்கரை சபை திரு லாரன்ஸ் ஞானத்துறை அவர்கள், பிள்ளைகுளம் சபை திரு சாமியல் தங்கராஜ் அவர்கள், பட்டாங்காடு சபை திரு கிருபாகரன் அவர்கள், காணியாங்குடி சபை திரு சாமியல் ராஜசேகர் அவர்கள், சபை ஊழியர் எஸ் ஏ பீட்டர் அவர்கள், நம்முடைய சேகர சபை ஊழியர் ஹெச் ராஜ்குமார் அவர்கள், திரு ஜான் சுந்தர் சிங் கே பீட்டர், எபனேசர் தேவதஞ்சம் டி ஞானத்துறை, மாணிக்கம் மங்கள்ராஜ் அவர்கள், டிஆர்பி டேனியல், ஜே ஜபக்குமார், லாரன்ஸ் ஞானத்துறை, சாமுவேல் தங்கராஜ், ஜேக்கப் அன்பின்ராஜ், கிருபாகரன், சாமுவேல் ராஜசேகர், ஹெச் ராஜகுமார், எஸ் ஏ பீட்டர், சகோதரி புளோரா அவர்கள், திருமண்டல பெருமண்டல உறுப்பினர்கள் திரு எஸ் சாலமன் டேவிட் அவர்கள், திருமண்டல பெருமண்டல உறுப்பினர் திரு சாலமன் டேவிட் அவர்கள், திருமதி ஜே தங்கத்தாய் அருள் அவர்கள் மேடைக்கு வருமாறு அன்போடு அழைக்கிறோம். தங்கத்தாய் அருள், திரு ஆர் கோல்டுவின் சாமுவேல், திரு டி கோல்டுவின் சாமுவேல், சேகர செயலாளர் டி தனசிங் அவர்கள், அனைத்து மெம்பர்களும், கரிசல் சபை டி டேவிட் ராஜ் அவர்கள், ஏ சாம் வில்லியம் கமிட்டி அங்கத்தினர்கள், டி டேவிட் ராஜ் அவர்கள், ஏ சாம் வில்லியம் உங்களை அன்போடு மேடைக்கு வருமாறு அழைக்கிறோம். டி சாத்ராஜ் கோயில்தாஸ் அவர்கள், எஸ் ஜெயமலா அவர்கள் விரைவாக வாருங்கள் மேடைக்கு. சரி, சமாதானபுரம் உறுப்பினர் டி ஜெயதாமஸ் அவர்கள், ஏ ஐசக் ஞானயா ஜோசப் அவர்கள், பென்யமீன் அவர்கள், திரு பென்யமீன் அவர்கள், திரு எஸ் முத்துக்கண் தௌசிமணி அவர்கள், திரு ஆரோன்ராஜ் அவர்கள், எஸ் கிறிஸ்டோபர் மேசாக் அவர்கள்,
டி ஏனோக்கு ஞானத்துறை, ஜே கிறிஸ்டி மரியகனி சுசிலா, திருமதி ஜே கிறிஸ்டி மரியகனி சுசிலா, எஸ் மார்சல் புஷ்பராஜ், கங்கனாங்குளம் மெம்பர்கள் திரு ராஜன் சுவாமிகன், திரு ராஜன் சுவாமிகன், ஜி இம்மானுவேல் ராஜ்குமார், ஜி இம்மானுவேல் ராஜ்குமார், பி அருள் சாமுவேல் பாண்டியன், திரு பி அருள் சாமுவேல் பாண்டியன், திரு என் பால் பாண்டியவர்கள், திரு என் பால் பாண்டியவர்கள், இ லிவின் மைக்கேல் தாஸ், இ லிவின் மைக்கேல் தாஸ், ஓடைக்கரை சபை மூப்பர்கள் ஏ டேவிட் அந்தோனிதாஸ், திரு ஏ டேவிட் அந்தோனிதாஸ், திரு டி ஆல்வின், திரு ஜே ரவிக்குமார், திரு எஸ் ஜெரின் சாமுவேல் ராஜ், ஓடைக்கரை அந்தோணி நகர் சபை மூப்பர்கள் திரு எம் சாமுவேல், திரு டி குணசீலன், திரு ஜானி ரவிச்சந்திரன், அந்தோனிநகர் சபை ஜானி ரவிச்சந்திரன், காணியாளன் குடியிருப்பு சபை மூப்பர்கள் ஜி என் தேவராஜ் அவர்கள், காணியாளன் குடியிருப்பு தேவராஜ் அவர்கள், எஸ் அருள்மணி, புலன்குடியிருப்பு சபை மூப்பர்கள் ஜி எலியேசர் செல்வன்துரை, எலியேசர் செல்வன்துரை, பி டேவிட் பிச்சை, திரு பி டேவிட் பிச்சை, வடக்கு இடையங்குளம் சபை மூப்பர்கள் கே ஜேம்ஸ் அப்பாத்துரை, ஜேம்ஸ் அப்பாத்துரை, சி வீரபாண்டி, திரு டி ஜெயக்குமார், கோவிந்தபுரி சபை மூப்பர்கள் திரு பி செல்வின் கிறிஸ்டோபர், எஸ் சுதாகர், கோவிந்தபுரி சபை செல்வின் கிறிஸ்டோபர் சுதாகர், மேலோப்பரணி சபை எஸ் ஜபராஜ் அவர்கள், பி சார்ஜ் செல்வம், சார்ஜ் செல்வம் சபை மூப்பர் சார்ஜ் செல்வம், போதாங்குடிப்பு சபை மூப்பர்கள் திரு எஸ் மோசஸ் ஜபக்குமார், திரு பி தங்கராஜ் அவர்கள், பிள்ளைகளம் சபை மூப்பர்கள் திரு என் காசிதுரை, திரு என் காசிதுரை, ஆர் சார்ஜ் வின்சென்ட் பொன்ராஜ், இ எட்வின் ஜபத்துரை, பட்டங்காடு சபை மூப்பர் திரு எஸ் ஜான் ஜோசப் கிருபாகரன் அவர்கள், மேலோப்பரணி சபை, மேலோப்பரணி சபை எம் சமாதானபுரம் சபை, எம் சமாதானபுரம் சபை, வடக்கு இடையங்குளம் சபை, வடக்கு இடையங்குளம் சபை, ஓடைக்கரை சபை, ஓடைக்கரை சபை, கோவிந்தபேரி சபை, கோவிந்தபேரி, போதான்குடியிருப்பு சபை, புலவன் குடியிருப்பு சபை, கங்கனாங்குளம் சபை, கங்கனாங்குளம் சபை, பட்டங்காடு சபை, பட்டங்காடு சபை, உகந்தநாச்சியார்புரம் சபை, பிள்ளைகுளம் சபை, கங்கனாங்குளம் சபை, பிள்ளைகுளம் சபை, காணியாளங்குடியிருப்பு சபை,
காணியாளன் குடியிருப்பு, காணியாளன் குடியிருப்பு, நம்முடைய கரிசல் சேகரத்தில் 14 சபைகள் இருக்கிறது. இந்த சபையிலே அதிகமாக வேதம் வாசித்தவர் திருமதி அன்னமணி அம்மாள் புலவன் குடியிருப்பு 52 முறை வாசித்திருக்கிறார்கள். கரங்களை தட்டி அவங்கள கௌரவிப்போம். வேதத்தை நேசிக்கிற பிள்ளைகளுக்கு மிகுந்த சமாதானம் உண்டு, அவர்களுக்கு இடரல் கிடையாது. அவர்களை கரங்களை தட்டி வாழ்த்துவோம். 52 முறை வேதம் வாசித்திருக்கிறார்கள். அதிக முறை வேதாகமம் வாசிப்பதற்கான 2ஆம் பரிசு 45 முறை வாசித்துள்ளார்கள். 2வது பரிசாக ஏ ரஞ்சினி கங்கனாங்குளம் சபை, ஏ ரஞ்சினி கங்கனாங்குளம் சபை. மூன்றாவது பரிசாக 20 முறை வேதாகம் வாசித்தவருக்கான பரிசு 3ஆம் பரிசு ஏ எஸ்தர் ராஜாத்தி உகதனாசியார்புரம் சபை, எஸ்தர் ராஜாத்தி 20 முறை. இந்த இரண்டும் இன்று இரவு பஜனை பிரசங்கத்திலே உங்களுக்கு கொடுக்கப்படும் என்பதை அன்போடு நான் கேட்டுக்கொள்கிறேன். இப்பொழுது பாடல் போட்டி பரிசு வழங்கப்படும். நம் மத்தியிலே இருக்கிற ரவி மோகன் ராஜா அவர்கள் இப்பொழுது ஒரு சில நிமிடங்கள் நம்ம இடத்துல பேசி, பயப்படாங்க, எங்கள் மக்கள் எல்லாருமே நல்லா பாடியிருக்காங்க. கடவுள் கிருபையில யாருக்கு பரிசு கிடைக்கிறதோ சந்தோஷமா பெற்று செல்லணும். ஏன்னா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமா பார்ப்பாங்க. எனவே ஐயாவுக்கு எந்த ஊரை பற்றியும் தெரியாது, நம்மளுக்கு தெரியும் இந்த ஊர் இந்த ஊர் இந்த ஊர்னு. அவங்க 14 சபையும் ஒன்று போல பார்த்துருப்பாங்க. அம்மா நீங்களும் வாங்க. ஐயரம்மாவும் ஐயாவும் மார்க் போட்டிருக்காங்க. அவங்க யார் மேலேயும் எந்த வருத்தமும் நாம் படக்கூடாது. சந்தோஷமா இந்த 48வது சேகிர தோத்திர பண்டிகையில ஆண்டவர் எங்களுக்கு இந்த பரிசை கொடுத்தார் என்று சந்தோஷமாக செல்ல வேண்டும். இவ்வளோ நேரம் அந்த இடத்துல அமர்ந்திருக்கீங்கன்னா இந்த பரிசு யார் பெற்றிருக்கிறா அப்படிங்கிற ஒரு நல்ல ஒரு சந்தோஷத்தோடு இருப்போம். இதே சந்தோஷத்தோடு நாம் செல்ல வேண்டும். இப்பொழுது ஐயா அவர்கள் ஒரு சில வார்த்தைகளை பேசி 1வது 3வது பரிசை அறிவிப்பார்கள். அதை தொடர்ந்து 2ஆம் பரிசு, அதை தொடர்ந்து 1ஆம் பரிசை அறிவிப்பார்கள். நீங்கள் முன்னே வந்து கேடயத்தை பெற்று செல்லும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அதே போல பாடல் பாடின அனைத்து சபைகளும் நீங்கள் வருஷ பிரகாரம் கூட்டுருந்தீங்களா? எல்லாருக்குமே இப்போ கேடயம் இருக்கு. எல்லாருக்குமே ஒவ்வொரு கேடயம். பாடல் பாடின அத்தனை சபைகளுக்கும் ஒரு கேடயம் இருக்கிறது. எனவே ஐயா அவர்கள் ஒரு சில வார்த்தைகளை பேசி அது இங்கே லிஸ்ட் இங்கே வரிசையாக சொல்லும் பொழுது நீங்கள் முன்னே வந்து உங்களுடைய கேடயத்தை பெற்று செல்லும்படி அன்போடு கேட்டுக்கொள். அன்பானவர்களே, நல்ல ஒரு பாடல் போட்டி, நல்ல சிறப்பாக பாடினீங்க. இப்போ யாருக்கு பரிசு கிடைக்குங்கிறது எதிர்பார்ப்போடு இருப்பீங்க நீங்கள், இல்லையா? எங்களுக்கு சோதனை, உங்களுக்கு இப்போ என்ன இது? வேதனை படக்கூடாதுமா. ரைட், நல்ல பாடினீங்க. ஆனால் சிலர் இந்த பாடி லாங்குவேஜே இல்லை அப்படின்னு மாதிரி. ஓகே, அப்படி சிலர் பாடல் தாள் புத்தகம் இல்லாமல் பாடிருக்கீங்க, சிலர் பாடலோடு பாடிருக்கீங்க, சிலர் மொபைலில் பாடிருக்கீங்க, சிலர் ட்ராக் போட்டு, சிலர் கீபோர்டு, சிலர் விதத்துக்கள் நின்றுருக்கீங்க, சிலர் விதத்துக்களே நிற்கலை. அங்கே ஒரு பக்கம் வாசிக்கிறாங்க, இங்கே ஒரு பக்கம் பாடுறாங்க. அது எங்களுக்கு தான் தெரியும், உங்களுக்கு தெரியாது, சரிங்களா? இப்படி சில பிசிறுகள்னு சொல்லுவாங்க இல்லையா? அந்த மாதிரி சில காரியங்கள், அதனால சிலருக்கு மதிப்பெண் குறைந்திருக்கும். சிலர் நல்ல ட்ரெஸ் இல்லையா, அது நம்ம அருமையாக ஒன்று போட போட்டுதீங்க. சிலர் அதுலேயும் சில வித்தியாசங்கள் இல்லையா? இப்படி நாங்கள் எல்லா வகைகளையும் கொஞ்சம் பார்த்தோம்.
சரிங்களா? எல்லாம் நீங்க எங்க பாட போனாலும் நல்லா கவனிச்சுக்கிடுங்க. பாட்டு பாடும்போது நல்ல சிரித்த முகத்தோடு நல்ல மக்களை பார்த்து என்ன செய்யணும்? பாடம். அப்படி சிலர்லாம் பார்த்தீங்கன்னா அப்படியே இதுக்கப்புறம் தலை மேலே நிமிரவே இல்லை இல்லையா? அது அவங்கவுங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். அதனால இப்படி நிறைய சின்ன சின்ன குறைபாடாக நினைச்சிடாதீங்க. வரக்கூடிய காலங்களில் உங்களை சரி பண்ணிக்கிடணும். சரிங்களா? நீங்கள் நல்ல மேடைக்கு வந்த உடனே உங்களுக்கு சிரித்த முகம் இல்லையா, அது வெளிப்படணும். போட்டினோடனே அப்படி முன்னு நிற்கக்கூடாது. இது நமக்கு இல்லை, பாடலில் பாடும்போது அதெல்லாம் இணைந்து மதிப்பெண் கொடுக்கக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும். அதனால் இவ்வளோ தான் சொல்லணும்னு நினைக்கிறதுக்கு மாதிரி ரொம்ப சொல்லிட்டேன்னா நேரம் ஆயிரும். ஏன்னா நானும் போக வேண்டிய தூரம் வெகு தூரம். ரைட், ஓகே. அதனால் இப்போ பரிசு, 3வது பரிசு யாருக்கு? அதுதான் இப்போ கேள்வி. எம் சமாதானபுரம் திருச்சபைக்கு 3வது பரிசு செல்லுகிறது. எம் சமாதானபுரம் கிறிஸ்மஸ். எம் சமாதானபுரம் என்ன ஒருத்தர் வர மாட்டேங்கிய? எடுங்க. உங்களை பத்தி எனக்கு யாருமே தெரியாது, எந்த சபை எனக்கு தெரியாது, நான் ஊருக்கு புதுசு. அதனால மகிழ்ச்சியோட பெற்றுக்கொண்டு வாங்க, எல்லாரும் வாங்க, எல்லாரும் சந்தோஷமாக எல்லாரும் கரங்களை தட்டி அவங்களை வாழ்த்துவோம். சிறப்பாக பாடின எம் சமாதானபுரம் சபையின் பிள்ளைகளை கரங்களை தட்டி அவங்க எடுத்த முயற்சி மிகவும் பெரியது. கங்கனாங்குளம் ஏற்கனவே பாடகர் குழுவில் இருக்காங்கன்னு நினைக்கிறேன் இல்லையா? ரைட். கங்கனாங்குளம் சபை 2வது பரிசை பெறுகிறார்கள். பரிசினை அந்தோடி நகர் அருமையான திருச்சபையின் பிள்ளைகள் இந்த பரிசினை முதல் பரிசினை பெறுகிறார்கள். நல்ல வேளையில மிகவும் சிறப்பாக பாடலை பாடி ஆண்டவரை மகிமைப்படுத்தினீர்கள். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இம்மட்டுமாக நம்மோடு இருந்து இந்த அருமையான நிகழ்ச்சியை நமக்கு ஏற்று நடத்தி கொடுத்த ஐயா அவர்களுக்கு கரங்களை தட்டி மீண்டும் அவர்களுக்கு நம்ம நன்றி சொல்லுவோம். இப்பொழுது ஐயா அவர்கள் ஜெபித்து ஆசீர்வாதம் கூறுவார்கள். யாவரும் அமர்ந்து ஆசீர்வாதம் பெற்று செல்லும்படி அன்போடு நான் கேட்டுக்கொள்கிறேன். ஓடக்கரை கரங்களை தட்டி அவங்களுக்கு நம்ம நன்றி சொல்லுவோம்.
அடுத்ததாக கோவிந்தபேரி சபை. அடுத்ததாக கோவிந்தபேரி சபை. வேகமாக வாருங்கள். காணியாளர் குடியிருப்பு சபை. காணியாளர் குடியிருப்பு சபை. அதற்கு அப்புறமாக பூத்தன் குடியிருப்பு சபை. காணியாளர் குடியிருப்பு சபை. பூத்தன் குடியிருப்பு சபை. அடுத்தபடியாக பட்டாங்காடு சபை. வடக்கு இடையங்குளம் சபை. வடக்கு இடையங்குளம் சபை ஆயத்தமாக இருங்கள். வடக்கு இடையங்குளம் சபை. அதற்கு அடுத்தபடியாக புலவன்குடியிருப்பு சபை. மேலுப்பரணி சபை. சபை. புலவன்குடியிருப்பு சபை. மேலுப்பரணி சபை. மேலுப்பரணி சபை. மேலுப்பரணி சபைக்கு அடுத்தபடியாக கரிசல் சபை. கரிசல் சபை. கரிசல் சபைக்கு அடுத்தபடியாக உகந்தநாச்சியார்புரம் சபை. உகந்தநாச்சியார்புரம் சபை. கரிசல் சபைக்கு அடுத்தபடியாக நம்முடைய ட்ரெஸரர் ஐயா அவர்களுக்கு பரிசை கொடுக்கும்படி அன்போடு நான் கேட்டுக்கொள்கிறேன். யாவரும் கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். ஐயா அவர்கள் ஜெபித்து ஆசீர்வாதம் கூறுவார்கள். கிருபை நிறைந்த ஆண்டவரே, நன்றியோடு உம்மை போற்றுகிறோம். இந்த நாளிலேயும் கர்த்தாவே, இந்த பண்டிகை காலங்களில் வருடாந்திர கூட்டத்திலேயும் கலந்து கொள்ளும்படியான கிருபை கொடுத்தீங்க. தொடர்ந்து பாடல் போட்டி, பரிசு கொடுக்கும் வேலை எல்லாவற்றையும் கர்த்தரே ஆசீர்வதித்தீங்க. உமக்கு நன்றி அப்பா. அருமையான திருச்சி மக்கள் ஒவ்வொருவரும் மிக சிறப்பாக பாடுவதற்கு நல்ல கிருபைகளை கொடுத்தீர் ஆண்டவரே. உம்முடைய பேராசீர்வாதத்தை பெருக பண்ணும். முயற்சி எடுத்தவர்கள், அதற்காக பிரயாசப்பட்டுள்ள அத்தனை பேர் அறிவீர். அதற்கு நல்ல பலனை, ஆசீர்வாதத்தை பரலோகத்தில் நல்ல செய்வீராக. இந்த பண்டிகை காலங்கள் அன்பு பிள்ளைகளுக்கு மகிழ்ச்சியோடு சிறப்பாக அமைய தேவன் அனுக்கிரகம் புரிந்திருக்கிறீர். உமக்கு நன்றி. தொடர்ந்து ஆசீர்வதியும். இந்த செய்கிற முழுவதும் உம்முடைய ஆசீர்வாதத்துக்கு உதவி செய்யும். நல்ல ஆத்தும பாரத்தோடு செயல்படவும், அநேக மக்களை திருச்சபைக்குள்ளே கொண்டு வரவும் இந்த சேகரத்தை எடுத்து பயன்படுத்தும் அருமையான ஐயாவுக்காய் ஸ்தோத்திரம். கர்த்தர் அவர்களையும் நீங்க பயன்படுத்துங்க, ஆசீர்வதிங்க. உம்முடைய கிருபை தங்கட்டும். இங்க இருக்கின்ற அருமையான கமிட்டி அங்கத்தினர்கள், டிசி மெம்பர் மற்றும் சேகர செயலர், பொருளாளர் எல்லாருக்கும் நாங்கள் ஜெபிக்கிறோம்.
எல்லாரையும் ஆசீர்வதியும். சபை ஊழியர்கள், ஆலய பணியாளர்கள் அத்தனை பேரையும் கர்த்தர் பொறுப்படுத்திக் கொள்ளும். அப்படி மாறாத கிருபை பிரசன்னம் கொடுக்கட்டும். இம்மட்டும் கொண்டிருந்த ஆண்டவர் தொடர்ந்து ஆசீர்வதியும், மாறாத கிருபை கொடுக்கட்டும். இந்த பண்டிகை காலங்கள் முழுவதும் எங்களோட நடத்தின தயவுக்காக உங்களுக்கு ஸ்தோத்திரம். ஆசீர்வதியும் பொறுப்படுத்திக் கொள்ளும். இயேசு கிறிஸ்துவை வேண்டிக் கொள்கிறோம் பரமபிதாவே. இந்த ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய இதனுடைய அன்பு, பரிசுத்த அவருடைய ஐக்கியம், ஆசீர்வாதம் நடத்துதல் நம் அனைவருடைய போதிக்கும் இருப்பதாக. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.